வா தலைவா வா. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இத்தனை நாள் எங்கே தான் போனான்னு தெரில. பார்லிமெண்ட் ஆரம்பிச்சுன்னு பார்லிமெண்ட்டுக்கு போய் உண்மையிலே சொல்கிறேன், தமிழுக்காக அவ்வளோ தூரம் சூப்பராக பேசியிருக்காருங்க. பார்லிமெண்ட்டில் உள்ள ஹிந்திக்காரங்க எல்லாத்தையும் தெரிக்க விட்டுருக்காரு. முத்துல அந்த வீடியோ இப்போ செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை எமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெயஹிந்த். ஆனா இதை 2021 எலெக்ஷன் அப்பயே கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் நல்லா மக்கள்கிட்ட கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருந்தான்னு வச்சுங்களேன். ஒரு எம்எல்ஏ கூட இருக்கலாம், பரவாயில்ல. இப்போ பார்லிமெண்ட்டில் பேசுகிற அளவுக்கு கூட சூப்பராக பேசியிருக்காருல்ல. மொத்தத்தில் அதுக்கு ரொம்ப உண்மையிலே அவருக்கு ஒரு சல்யூட்டுங்க. ஏன்னா மொத்தத்தில் நம்மளுடைய தமிழை ஹிந்திக்காரங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க தமிழை பற்றியே தான் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தமிழாளுங்க யாராச்சும் என்னைக்காச்சும் ஹிந்தியை பற்றி தப்பாக பேசியிருக்கிறோமா? சரி, அவங்களுடைய இது அப்படி தான் இருக்குது. சரிங்களா? மொத்தம் நம்ம எல்லாத்துக்குமே தமிழ் நம்மளுடைய உயிர் மூச்சுங்க.